மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த வாக்குறுதிப்படி உத்தரவாதத்தின்படி விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர் கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி சென்னையில எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தின் முன்பு கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் அனைவருடைய கூட்டு ஒருங்கிணைப்புல காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு கொடுத்த வாக்குறுதி உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். விவசாயிகளுக்கு 5000 தாரேன், 35,000 தாரேன், 75,000 சொல்லி இந்த பிச்சை போடுகிற அணுகுமுறை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எம்எல்ஏக்கு கார் வாங்குறதுக்கு காசு இருக்கு, 1 லட்சம் ரூபாய் டீசல் கொடுக்கிற காசு இருக்கு, அரசாங்கம் வாங்குற எந்த கடனையுமே நிறுத்தல. ஆனா விவசாயிகளுக்கு மட்டும் கடன் தள்ளுபடி பண்ண சொன்னா நிதி நெருக்கடி சொல்றாங்க. நாங்க எல்லா சங்கங்களும் ஒருங்கிணைந்து மிக தெளிவாக வலியுறுத்தினோம். தேவையில்லாத திட்டங்களை விவசாயிகளுக்கு கார்பரேட்டுகள் பயணிக்கூடிய திட்டங்களை நிறுத்திட்டு அந்த தொகையை எடுத்து கடன் தள்ளுபடி சொன்னோம். அதையும் அவர்கள் செய்யவில்லை. தொடர்ச்சியாக ஒரு சில அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டுதலிலே இந்த அரசு இயங்குவதால் இந்த சோதனை நிகழ்கிறது என்பதை இந்த கூட்டம் உண்மையாக நம்புகிறது. எனவே முதல்வர் அவர்கள் உடனடியாக விவசாயிகளுக்கு அளித்த வாக்கு நிறைவேற்ற வேண்டும். இல்லைனா சென்னையை விட்டு கிளம்ப மாட்டோம். கோரிக்கை நிறைவேறும் வரை அமைதியாக அரவணையில் சென்னையில காலவற்ற உண்ணாவிரதம் நடக்கும், காத்திரு போராட்டம் நடக்கும். இன்னும் நிறைய விவசாய சங்கங்கள் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக, செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்க தலைவர்கள், சங்கங்களின் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.